கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க நேயர்களே. மே மாசம் கத்திரி வெயில். சென்னையிலயோ இல்ல மதுரையிலயோ வெளியில தார் ரோடே உருகுற அளவுக்கு ஒரு உஷ்ணம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்பா, நெனச்சு பார்க்கவே பயமா இருக்கே. ஆமா, அந்த நேரத்துல திடீர்னு கரண்ட் போயிடுது. ஏசி ஆஃப் ஆகுது, ஃபேனும் ஓடல. அடுத்த 10 நிமிஷத்துல உங்க வீடு எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு மூச்சு திணறல் வரும். ஏன்னா அந்த கான்கிரீட் சுவர்கள்லாம் பகல் முழுக்க உறிஞ்சு வச்சிருந்த சூட்ட உள்ள கக்க ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட்லி. ஒரு மைக்ரோவேவ் அவன் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஆனா சரியா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எந்த எலக்ட்ரிக் ஒயரும் இல்லாத, ஏசியே இல்லாத வீடுகள்ல நம்ம முன்னோர்கள் இதே கத்திரி வெயில ரொம்ப கூலா, எந்த வியர்வையும் இல்லாம கடந்து வந்திருக்காங்க. அது நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். அது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான ஆலோசல்ல அதை பத்தி தான் பேச போறோம். நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் 4 கட்டு, அதாவது பாரம்பரிய முற்றத்து வீடுகளின் கட்டிடக்கலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பை பத்தினது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. கண்டிப்பா. இந்த சோர்ஸை படிக்கும்போது எனக்கு வந்த மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த வீடுகள்லாம் ஏதோ சினிமால வர்ற மாதிரி வெறும் அழகுக்காக கட்டப்பட்ட ஒரு விண்டேஜ் செட்டு கிடையாது. இது இயற்கையோடு ஏந்து செயல்படுற ஒரு மாபெரும் இன்ஜினியரிங் சிஸ்டம். சொல்லப்போனா அது ஒரு சயின்டிபிக் மெஷின், ஒரு உயிருள்ள அமைப்புன்னு கூட சொல்லலாம். ஆமா, இந்த 4 கட்டு வீடுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அறிவியல் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போறோம். நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஷியோர். நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த கத்திரிவெயில் உதாரணம் ரொம்ப ரொம்ப சரியானது. ஏன்னா இன்னைக்கு நாம வீட்டை வெறும் செங்கல், சிமெண்ட் வச்சு கட்டப்பட்ட ஒரு டப்பாவா தான் பாக்குறோம். ஆமா, மழை வெயில்ல இருந்து தப்பிக்க ஒரு அடைக்கலம், அவ்வளவுதான் நம்ம மைண்ட் செட். கரெக்ட். ஆனா இந்த 4 கட்டு வீடுகளோட சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆராயும் போது வீடுங்கிறது ஒரு உயிரற்ற கட்டடம் கிடையாது. அதுவும் நம்மள மாதிரியே மூச்சு விடுற, சுற்றுப்புறத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற ஒரு சிஸ்டம்னு புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இந்த 4 கட்டு அப்படிங்கிற கான்செப்டை நம்ம முழுசா புரிஞ்சுக்க முதல்ல அதோட அடிப்படை வடிவம் என்னன்னு பார்க்கணும். ஆமா, 4 கட்டு வீடுகள் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பா கேரளா மற்றும் செட்டிநாடு ஸ்டைல் வீடுகள்ல இத பார்த்திருக்கோம். ஆனா ஆர்கிடெக்சர் படி இந்த 4 கட்டு அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்ன? அது ஏன் அப்படி வடிவமைக்கப்படுது? அந்த பேர்லயே அதோட அர்த்தம் இருக்கு. 4னா 4, கட்டுனா பிரிவுகள் அல்லது பிளாக்ஸ்னு சொல்லலாம். ஓஹோ, 4 பிளாக்ஸ். ஆமா, ஒரு செவ்வகமான அல்லது சதுரமான இடத்த 4 சமச்சீரான, அதாவது சிமெட்ரிக்கல் பகுதிகளா பிரிப்பாங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு 4 திசைகளுக்கும் ஒரு பிளாக் இருக்கும். ஓகே, சுத்தி 4 பக்கமும் வீடுகள் இருக்கும். கரெக்ட். ஆனா இதுல மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, இந்த 4 பிளாக்கும் சேர்ற வீட்டின் மைய பகுதி, அந்த மையத்தை கட்டாம அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி திறந்த வெளியா விட்டுருவாங்க. அடா, அதுக்கு பேர் தான் நடுமுற்றம் அல்லது சென்ட்ரல் கோர்ட்யார்டு இல்லையா? அதேதான். இந்த திறந்த வழி முற்றத்தை சுத்தி தான் வீட்டின் கூடங்கள், சமையலறை, படுக்கை அறைகள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா அமைக்கப்பட்டிருக்கும். இதை கேட்கும்போது எனக்கு உடனே ஒரு விஷயம் தோணுது. வீட்டை சுத்தி 4 பக்கமும் அறைகள், நடுல மட்டும் வானத்தை பார்த்த மாதிரி ஓப்பனா இருக்கிற ஒரு முற்றம். இது பார்க்கறதுக்கு அந்த ஒட்டுமொத்த வீடும் சுவாசிக்கிறதுக்காக இயற்கை கொடுத்த ஒரு நுரையீரல் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா? வாவ், அது ஒரு அருமையான ஒப்பீடு. 100% இது ஒரு நுரையீரல் மாதிரி தான் வேலை செய்யுது. அப்படியா? அது எப்படி? இப்போ ஒரு நுரையீரல் என்ன பண்ணும்? உடம்புக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜனை உள்ள இழுத்துட்டு தேவையற்ற அசுத்த காற்றை வெளியே தள்ளும் இல்லையா? ஆமா, அதேதான் நடக்கும். இந்த நடுமுற்றமும் அதேதான் பண்ணுது. மைய பகுதி நேரா வானத்தை நோக்கி திறந்திருக்கிறதால இயற்கை வெளிச்சமும் சுத்தமான காத்தும் எந்த தடையும் இல்லாம வீட்டுக்குள்ள வருது. ஓஹோ. அதோட மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள உருவாகிற சூடான காத்து இந்த முற்றம் வழியா தான் வெளியில போகுது. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த முற்றம் வழியா காத்து உள்ளேயும் வெளியும் போகுது. ஆனா நான் பிராக்டிக்கலா யோசிக்கிறேன். ஓகே. வெளியில அனல் காத்தடிக்கும் போது அந்த ஓப்பன் முற்றம் வழியா உள்ள வர்ற காத்தும் சூடாதானே இருக்கும். சோர்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வீடுகளுக்கு ஏசியே தேவையில்ல, இயற்கையாவே ரொம்ப குளுமையா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சும்மா கூரை ஓப்பனா இருந்தா வீடு குளுமையாயிடுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. அதான் எனக்கும் அந்த டவுட் இருக்கு. வெறும் காத்தோட்டம் மட்டும் இப்படி இவ்ளோ பெரிய மேஜிக் பண்ணும்? இங்கதான் நம்ம முன்னோர்களோட இன்ஜினியரிங் மூலம் வேலை செஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி தெர்மல் டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. தெர்மல் டைனமிக்ஸா? ஆமா, பிசிக்ஸ் படி சூடான காத்து எப்பவுமே லேசானதா இருக்கும். அதனால அது மேல் நோக்கி பயணிக்கும். கரெக்ட், ஹாட் ஏர் ரைசஸ். அதேதான். குளிர்ந்த காத்து அடர்த்தியானதா கனமானதா இருக்கும். அதனால அது கீழே தங்கும்.
நாலுகட்டு வீட்டுக்குள்ள என்ன நடக்கும்னா, பகல் நேரத்துல வீட்டுக்குள்ள மனுஷங்க நடமாட்டம், சமையல், வெளியில இருக்கிற வெயில்னால உருவாகிற சூடான காத்து எல்லாமே மேல எழும்பும். ஓகே, அந்த சூடான காத்து அப்படியே அந்த ஓப்பன் முற்றம் வழியா ஒரு புகைப்போக்கி மாதிரி வெளியில போயிடுமா? எக்ஸாக்ட்லி. ஒரு சிம்னி மாதிரி செயல்பட்டு வெளியே போயிடும். இதுக்கு பேரு தான் ஸ்டாக் எஃபெக்ட். சூப்பரான கான்செப்ட். சூடான காத்து மேல போயிடுது. அப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்ப குளிர்ந்த காத்து வேணுமே, அது எங்க இருந்து வரும்? அங்கதான் அடுத்த மேஜிக் இருக்கு. சூடான காத்து மேல போகும்போது வீட்டுக்குள்ள ஒரு குறைந்த அழுத்த நிலை, அதாவது லோ பிரஷர் உருவாகும். ஆமா, வெற்றிடம் உருவாகும். அத நிரப்புறதுக்காக வீட்டின் வெளிப்புறத்துல சுத்தி இருக்கிற ஜன்னல்கள் மற்றும் மரக்கதவுகள் வழியா வெளியில இருக்கிற காத்து உள்ளிழுக்கப்படும். ஓஹோ, வெளியில இருந்து காத்த வீடு ஃபோர்ஸா உள்ளே இழுக்குது. ஆமா, இந்த ஜன்னல்கள் எல்லாமே பெரும்பாலும் மரங்களுக்கு இடையிலயோ அல்லது திண்ணைக்கு பின்னாடியோ இருக்கும். அதனால அங்கிருந்து வர்ற காத்து கொஞ்சம் குழுமையா இருக்கும். அடடா, ரொம்ப நேச்சுரலான ஒரு சிஸ்டம் இது. இந்த சுழற்சி தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கறதால ஒரு இயற்கை ஏசி மாதிரி வீடு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் நான் கொஞ்சம் முரண்பட்டு யோசிக்கிறேன். கேளுங்க. நீங்க சொல்ற அந்த ஸ்டாக் எஃபெக்ட் எல்லாம் ஓகே, ஆனா தமிழ்நாட்டோட வெயிலுக்கு இது மட்டுமே பத்தாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தார் ரோடே உருகிற வெயில்ல காத்து உள்ள வந்தாலும் சரி வெளிய போனாலும் சரி சுவர்கள் சூடாயிடுமே. கரெக்ட். சுவர்கள் சூடாகும். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல ராத்திரி 10 மணிக்கு சுவர்ல கை வச்சா சுடுது. அப்போ அந்த காலத்துல என்ன மாயாஜாலம் பண்ணாங்க? சுவரை எப்படி கூலா வச்சுக்கிட்டாங்க? எந்த மாயாஜாலமும் இல்ல. அவங்க பயன்படுத்திய மெட்டீரியல்ஸ்ல தான் விஷயமே இருக்கு. மெட்டீரியல்ஸா? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு நாம பயன்படுத்துற கான்கிரீட்டும் சிமெண்ட்டும் ஒரு தெர்மல் பேட்டரி மாதிரி செயல்படுது. அதாவது பகல் முழுக்க வெயிலோட சூட்டை உறிஞ்சு சேமிச்சு வச்சுக்கிட்டு ராத்திரி நேரத்துல அந்த சூட்டை வீட்டுக்குள்ள கக்க ஆரம்பிக்குது. ஆமா, அதனாலதான் நைட்ல வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஆனா நாலுகட்டு வீடுகள்ல முழுக்க முழுக்க மரங்கள், களிமண்ணோடுகள், செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு சாந்து பயன்படுத்தினாங்க. சுண்ணாம்பு சாந்து? ஆமா, சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சுண்ணாம்பு சாந்துக்கு சுவாசிக்கும் தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம், ஒரு செவுரு எப்படி இங்க சுவாசிக்கும்? அது என்ன உயிருள்ள ஜீவனா? அதான் அறிவியலோட அழகு. சுண்ணாம்பு சாந்துல கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய நுண்துளைகள் இருக்கும். அதாவது மைக்ரோபோஸ். ஓகே. அந்த ஈரப்பதம் ஆவியாகும். இத எவாபரேட்டிவ் கூலிங்னு சொல்வாங்க. எவாபரேட்டிவ் கூலிங். இது எப்படின்னா மண்பானையில தண்ணி வச்சா சில்லுன்னு ஆகுமே, அந்த லாஜிக்கா? எக்ஸாக்ட்லி, அதே டெக்னிக் தான். பானையில இருக்கிற நுண்துளைகள் வழியா தண்ணி கசிஞ்சு ஆவியாகும்போது உள்ளே இருக்கிற தண்ணி கூல் ஆகுது இல்லையா? ஆமா, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சுண்ணாம்பு சுவரும் வீட்டை கூலா வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கூரைக்கு பயன்படுத்துற களிமண் ஓடுகள் வெப்பத்தை வீட்டுக்குள்ள இறங்க விடாம ஒரு ஷீல்டு மாதிரி தடுத்து நிறுத்துது. அடடே, அப்ப கான்கிரீட் மாதிரி சூட்டை உள்ள வாங்கி வச்சுக்காம ஒரு பானை மாதிரி ஒட்டுமொத்த வீடும் வெப்பத்தை ஆவியாக்கிட்டே இருக்கு. சூப்பரான லாஜிக். ஆமா, அதான் உண்மையான கூலிங் சிஸ்டம். சரி, வெயிலுக்கு இந்த முற்றம் ஓகே. ஆனா மழை பெஞ்சா என்ன ஆகுறது? நடு வீட்ல கூரை ஓப்பனா இருந்தா மழை தண்ணி நேரா ஹால்ல விழும். வீடு முழுக்க தண்ணி ஆயிடாதா? பாக்குறதுக்கு அப்படி தோணும். கொசு வராதா? பசங்க ஓடி விளையாடும் போது வழுக்கி விழ மாட்டாங்களா? ஒரு மாடர்ன் மனிதனா யோசிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கா தோணுதே. அங்குதான் உங்களோட பிளானிங் இருக்கு. முற்றம் வழியா தண்ணி உள்ள வரணுங்கிறது தான் உங்களோட நோக்கமே. ஓ, பர்பஸாவே தண்ணிய உள்ள வர வைக்கிறாங்களா? ஆமா, ஆனா அது வீடு முழுக்க பரவாது. முற்றத்தை சுத்தி இருக்கிற வீட்டின் தரைப்பகுதி கொஞ்சம் மேடாகவும் முற்றத்தோட தரைப்பகுதி கொஞ்சம் பள்ளமாவும் ஒரு சின்ன ஸ்லோப் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஒரு சரிவு மாதிரி கொடுத்திருப்பாங்க. கரெக்ட். அதுக்கு நடுவுல மரத்தூண்கள் நிறுத்த அடிப்பகுதியில கல் வச்சிருப்பாங்க. அதனால மரமும் தண்ணில நனையாது. சூப்பர் டிசைன். மழை தண்ணி சரியா அந்த முற்றத்துக்குள்ள மட்டும் விழுந்து அங்கேயே செட் பண்ணியிருக்கிற நீரோட்ட அமைப்பு, அதாவது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வழியா நேரா வெளியில இருக்கிற குளத்துக்கோ அல்லது கிணற்றுக்கோ போய் சேர்ந்துடும். அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட வீட்டுக்குள்ள தேங்காது. ஆமா, அதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு. மழை பெஞ்சு அந்த முற்றம் வழியா தண்ணி வடிஞ்சு போகும்போது அந்த தண்ணியோட குளிர்ச்சி மொத்த தரைப்பகுதிக்கும் கடத்தப்படும். வாவ். அந்த நேரத்துல வீட்டின் ஜன்னல் வழியா வர்ற காத்து இந்த ஈரமான முற்றம் வழியா கடந்து போகும்போது இன்னைக்கு நாம பயன்படுத்துற வாட்டர் கூலர் மாதிரி வீடே ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாக்கி சில்லுன்னு மாறிடும். இது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. வெயில் அடிச்சா புகைப்போக்கி மாதிரி காத்த வெளியேத்துறது, மழை பெஞ்சா வாட்டர் கூலர் மாதிரி வீட்டை சில்லுன்னு ஆத்துறது. ஆமா, அது ஒரு நேச்சுரல் ஆட்டோமேஷன்.
ஒரு சிங்கிள் எலக்ட்ரானிக் சென்சார் கூட இல்லாம வீடே ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமா செயல்பட்டிருக்கு. இது வேற லெவல். கண்டிப்பா. ஆனா இதெல்லாம் அந்த காலத்துக்கு சரியா இருக்கலாம். எனக்கு இப்போ இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு இது செட் ஆகுமா? ஏன் செட் ஆகாது? சோர்ஸ்ல இதோட ஆரோக்கிய நன்மைகள் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்ம மாடர்ன் வாழ்க்கைக்கு பொருந்தது? நாம தான் எல்லாம் ஏசின்னு மாறிட்டோமே. ரொம்ப சுலபமா பொருந்தது. இன்னைக்கு நாம சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சிக் பில்டிங் சிண்ட்ரோம். சிக் பில்டிங் சிண்ட்ரோமா? அது என்னது? அதாவது வெளிச்சமோ காத்தோ உள்ள வராத ஏசி அறைகள்லயே முடங்கி கிடக்கிறதால வர்ற நோய்கள். ஆனா நாலுகட்டு வீடுகள்ல அந்த மையமுற்றம் வழியா தொடர்ச்சியா வீட்டுக்குள்ள வர நேரடி சூரிய ஒளி ஒரு இயற்கையான கிருமிநாசினியா செயல்படுது. ஓ, நேச்சுரல் யூவி டிஸ்இன்ஃபெக்டன்ட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. வீட்டுக்குள்ள இருக்கிற பாக்டீரியாக்களை அழிக்குது, நமக்கு தேவையான வைட்டமின் டி கொடுக்குது. அப்போ வீட்டை சுத்தம் பண்ண நாம காசு கொடுத்து வாங்குற கெமிக்கல் கிளீனர் செய்யற வேலைய சூரிய ஒளியை இலவசமா செஞ்சிடுதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா. அதே மாதிரி வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு தூய காற்றோட்டம் இருப்பதாலும் பகல் இரவு மழை வெயில்னு இயற்கையோட மாற்றங்களை வீட்டுக்குள்ளேயே இருந்து உணர்வதாலும் மனிதர்களோட மன அழுத்தம் பெருமளவு குறையுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஸ்ட்ரெஸ் குறையுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வாஸ்து சாஸ்திரத்தின்படியும் பாத்தீங்கன்னா வீட்டின் மையப்பகுதியான பிரம்மஸ்தானம் திறந்திருப்பது நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ள தடையின்றி வந்து செல்றதா உறுதிப்படுத்துதுன்னு பலரும் நம்புறாங்க. இதெல்லாம் கேட்க ரொம்பவே நல்லா இருக்கு. ஆரோக்கியம், மன அமைதி எல்லாமே ஓகே. ஆனா நான் ஒரு பிராக்டிக்கலான கேள்வி கேட்கறேன். கேளுங்க. இன்னைக்கு எனக்கு வீட்ல ஒரு பெரிய 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி வைக்கணும், மாடுலர் கிச்சன் வேணும், பெரிய பெரிய ஃபர்னிச்சர் வேணும். ஒரு பழங்கால பாரம்பரிய வீட்டின் ஸ்ட்ரக்சர்ல இந்த நவீன ஆடம்பரங்களை திணிக்கும்போது அது பார்க்கறதுக்கே ஒட்டாம ஒரு மாதிரி முரண்பாடா இருக்காதா? இது நிறைய பேருக்கு வர்ற இயல்பான சந்தேகம்தான். ஆனா உண்மை என்னன்னா, பாரம்பரியமோ நவீனமோ சேரும்போது அது முரண்படுறதில்ல. அது ஒரு புது வகையான அழகியலை உருவாக்குது. அப்படியா? அது எப்படி மேட்ச் ஆகும்? இன்னைக்கு இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸ் இதை ரொம்ப புத்திசாலித்தனமா கையாளுறாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போதும் ஹால்ல உட்காந்து பார்க்கும்போதும் அது ஒரு பாரம்பரிய நாலுக்கட்டு வீடு மாதிரி மரத்தூண்கள் முற்றம்னு ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். ஓகே, விண்டேஜ் லுக். ஆமா. ஆனா உள்ள போனா படுக்கை அறைகள், சமையலறைகள் மற்றும் குளியலறைகள் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அதிநவீன வசதிகளோட வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்போ முற்றமளியா மழை உள்ள வந்தா ஹால்ல இருக்கிற டிவி சோஃபாலாம் நனையாதா? அங்கதான் மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. சில வீடுகள்ல முற்றத்தை முழுசா ஓப்பனா விடாம வெளிச்சம் மட்டும் உள்ள வர மாதிரி, ஆனா மழையோ தூசியோ உள்ள வராத மாதிரி அதிநவீன கண்ணாடிகளை வச்சு கூரையை மூடிடுறாங்க. ஓ, கிளாஸ் இல்லனா பாலிகார்பனேட் ஷீட்ஸ் யூஸ் பண்றாங்களா? கரெக்ட். காத்தோட்டத்துக்கு பக்கவாட்ல சின்னதா லூவர்ஸ், அதாவது வென்ட்ஸ் வச்சிடுறாங்க. இதனால பாரம்பரியமான அந்த ஃபீலும் கிடைக்குது. அதே சமயம் நம்ம மாடர்ன் பொருட்களுக்கும் எந்த பாதிப்பும் வர்றதில்ல. அடா, அதாவது நாம ஒரு டைம் மிஷின்ல போற மாதிரி ஹால்ல உட்கார்ந்தா ஒரு 200 வருஷம் பழமையான ராஜா காலத்து அரண்மனையில இருக்கிற ஃபீல், ஒரு கதவை திறந்து கிச்சனுக்குள்ள போனா 2026ஓட அல்ட்ரா மாடர்ன் வசதி ரெண்டும் ஒரே வீட்ல. செம்ம ஐடியால. அதான் இப்போ ட்ரெண்டு. ஆனா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மரம், முற்றம், இத்தனை பெரிய பிளானிங் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பெரிய பணக்காரரா இருக்கணும் போலயே. கண்டிப்பா இல்ல. பல ஏக்கர் நிலமும் கோடிக்கணக்கான ரூபாயும் இருந்தா மட்டும்தான் இத பத்தியெல்லாம் யோசிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது சாமானியர்களுக்கானது இல்ல, சரியா? இது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. 4 கட்டு வீடுனாலே அது ஏதோ பெரிய அரண்மனை ரேஞ்சுக்கு 8 கட்டு 16 கட்டுன்னு ஏக்கர் கணக்குல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, சோர்ஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இது எல்லா தரப்பு மக்களுக்கான ஒரு டிசைன். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் 4 கட்டு கான்செப்ட்ல உங்களால வெறும் 5 முதல் 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல கூட ஒரு சின்ன 1 BHK அல்லது 2 BHK வீட்டை ஒரு கியூட்டான நடுமுற்றத்தோட கட்ட முடியும். 5 லட்சத்துல கூட கட்ட முடியுமா? இது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவல். நிலத்தோட அளவு முக்கியம் இல்ல, அந்த ஸ்பேஸை எப்படி பிளான் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, அதிக பட்ஜெட் இருக்கிறவங்க இதே ஒரு பெரிய வில்லாவா கட்டிக்கலாம் இல்லையா? தாராளமா கட்டலாம். பண்ணை வீடுகள் கூட கட்டலாம். ஓகே, இத கட்டுறதுக்கான ப்ராசஸ் என்ன? சாதாரண வீடு கட்டுறதை விட இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சாதாரண வீட்டை விட இதுல பிளானிங் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். இத ஒரு 6 படிகளா பிரிக்கலாம். முதல் படி லேண்ட் பிளானிங் அண்ட் ஓரியன்டேஷன். அதாவது எந்த திசையை பார்த்து வீடு அமையணும்னு முடிவு பண்றதா? கரெக்ட். சூரியனோட பாதை எந்த பக்கம் இருக்கு, காத்து எந்த திசையில இருந்து அதிகமா வரும்னு கணக்கு பண்ணி வீட்டை எந்த பக்கம் பார்த்து வைக்கணும்னு முடிவு செய்யறது. 2வது அந்த 4 பிளாக்குகளுக்கான அஸ்திவாரம் மற்றும் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது. ஓகே, ஃபவுண்டேஷன். 3வது அந்த மையமுற்றத்தை டிசைன் செய்யறதா. ஆமா,
அதுதான் வீட்டின் இதயம். அந்த முற்றத்தை ஓப்பனா விட போறோமா இல்ல கண்ணாடியால மூட போறோமா, அதோட அளவு என்னன்னு முடிவு பண்றது. 4வது கூரை அமைப்பது. ரூஃபிங். ஆமா, பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பாரம்பரிய களிமண் ஓடுகளோ அல்லது மாடர்ன் கூரைகளோ அமைக்கிறது. 5வது இன்டீரியர் மற்றும் காத்தோட்ட பிளானிங். காத்தோட்ட பிளானிங்னா அந்த வென்டிலேஷனை கரெக்டா செட் பண்றதா? எக்ஸாக்ட்லி. எந்த ஜன்னலை திறந்தா காத்து முற்றம் வழியா கரெக்டா பாஸ் ஆகும்னு செட் பண்றது. அண்ட் கடைசியா நாம முன்னாடி பேசின அந்த நீரோட்ட அமைப்பு. சூப்பர், சரியா பிடிச்சிட்டீங்க. முற்றம் வழியா உள்ள வர்ற தண்ணி எப்படி பாதுகாப்பா வெளியில போகணும்னு லேண்ட்ஸ்கேப்போட சேர்த்து டிசைன் பண்றது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். இந்த கட்டுமானத்தை ஒரு சாதாரண செங்கல் எடுக்கிற வேலையா பார்க்க முடியாது. இது காத்து, தண்ணி, வெளிச்சம், மனுஷங்களோட தேவைன்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மாபெரும் பசில். நீங்க சொன்ன அந்த பசில் ஒப்பீடு ரொம்ப கரெக்ட். இந்த பசிலை கரெக்டா சால்வ் பண்ணிட்டா நமக்கு ஒரு சொர்க்க மாதிரி வீடு கிடைக்கும். கண்டிப்பா. இத நாமளே சுயமா பிளான் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் இன்னைக்கு இந்த பாரம்பரிய அறிவையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கிற நிறைய ஆர்கிடெக்சர் ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டாங்க. ஓ, மாடர்ன் ஸ்டார்ட் அப்ஸ் இத பண்றாங்களா? ஆமா, நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல கூட இத பத்தி சொல்லிருக்காங்க. உதாரணத்துக்கு ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் மாதிரி நிறுவனங்கள் லூமியான் அல்லது ஸ்கெட்சப் மாதிரியான 3D சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி நீங்க கேக்குற மாடர்ன் 4 கட்டு வீட்டை துல்லியமா 3Dல டிசைன் பண்ணி காட்டுறாங்க. அட, கம்ப்யூட்டர்லயே பாத்துக்கலாமா? ஆமா, ஒரு சிங்கிள் கூட வைக்காம உங்க வீடு காத்தோட்டமா இருக்குமா, முற்றம் எப்படி இருக்கும்னு உங்களால கம்ப்யூட்டர்லயே பாத்துற முடியும். இவங்கள 7771665841 அப்படிங்கிற எண்ணுல கூட தொடர்பு கொள்ளலாம்னு சோர்ஸ்ல இருக்கு. வாவ்! அந்த காலத்துல வெறும் மனக்கணக்குல கட்டின வீட்டை இன்னைக்கு நம்ம 3D சாஃப்ட்வேர் வச்சு ரீக்ரியேட் பண்றோம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல. இத வச்சு பார்க்கும்போது சோர்ஸ்ல சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது. இது வெறும் வீடு கட்டுற விஷயம் மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய பிசினஸ் வாய்ப்பு இல்லையா? ட்ரூ. எல்லாருக்கும் ஒரு பேக் டு நேச்சர் ஃபீல் வேணும். அதனால ஒருத்தருக்கு ஆர்கிடெக்சர்ல ஆர்வம் இருந்தா இந்த மாதிரியான 3D சாஃப்ட்வேர்களை கத்துக்கிட்டு 4 கட்டு மாடல் பிளான்களை டிசைன் பண்ணி ஆன்லைன்ல சேல் பண்ணலாம். சூப்பர் ஐடியா. அல்லது பாரம்பரிய வீடுகளோட இன்ஜினியரிங் பத்தி யூடியூப் வீடியோக்கள் கிரியேட் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான கரியர் ஆப்ஷனா இன்னைக்கு வளர்ந்துட்டு வருது. ஆக மொத்தம் பாரம்பரியம் அப்படிங்கிறது ஏதோ மியூசியம்ல வச்சு பார்க்குற விஷயம் இல்ல, அது நம்மளோட எதிர்காலத்தை டிசைன் பண்ற ஒரு டூல். அருமையா சொன்னீங்க. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நேயர்களே. இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை அலசியிருக்கோம். 4 கட்டு அப்படிங்கிறது வெறும் 4 சுவரும் ஒரு முற்றமும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு கிடையாது. நிச்சயமா இல்ல. இது குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான பெரிய பெரிய சவால்களுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்ச ஒரு சஸ்டெயினபிள், அதாவது நிலையான தீர்வு. உண்மைதான். இயற்கை நமக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த இயற்கையை எதிர்க்காம அதை எப்படி நம்ம வாழ்விடத்தோட ஒரு அங்கமா மாத்திக்கிறதுன்னு நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கு நாம அதை மீண்டும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். கண்டிப்பா. இந்த ஷோவை முடிக்கும்போது எனக்குள்ள தோணுன ஒரு சுவாரஸ்யமான கேள்விய உங்கள்ட்ட, அதாவது நம்ம நேயர்கள்ட்ட விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேயர்களே. இன்னைக்கு நாம சுவாசிக்கிற காத்த சுத்தப்படுத்த ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஏர் பியூரிஃபையர் வாங்குறோம். ஆமா, அது ஒரு பெரிய பிசினஸ் இப்போ. வெயிலேந்து தப்பிக்க வீட்டை சுத்தி பல ஏசிகளை மாட்டிட்டு மாசம் ஆயிரக்கணக்கில் கரண்ட் பில் கட்டுறோம். இதெல்லாம் இருந்தும் நாம நிம்மதியா தூங்குறோமான்னு கேட்டா அதுவும் சந்தேகம்தான். 100% உண்மை. ஆனா எந்த எலக்ட்ரானிக் சென்சாரும் இல்லாம, எந்த ஒரு மிஷினும் இல்லாம, வெறும் வீட்டின் வடிவமைப்பையும் ஒரு சின்ன திறந்தவெளி முற்றத்தையும் மட்டுமே வச்சுக்கிட்டு வீட்டை கூலாக்குற ஏசியாவும் காற்றை சுத்தப்படுத்துற பியூரிஃபையராவும் மாத்தி வாழ்ந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். மைக்ரோ கிளைமேட்னு நீங்க சொன்னது இதுதான். இப்போ நீங்களே சொல்லுங்க நேயர்களே, நவீனமயமாக்கல், தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல நாம நிஜமாவே முன்னோக்கி போயிருக்கோமா? அல்லது உண்மையான அறிவியலை விட்டுட்டு இயற்கையை விட்டுட்டு வெகு தூரம் பின்னோக்கி வந்துட்டோமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதை கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு பாருங்க. அந்த திறந்தவெளி முற்றத்துல விழும் மலைத்துளிகளோட சத்தத்தையும் அதனால பரவுற அந்த ஈரமான மண்ணின் வாசனையும் உங்க மனசுக்குள்ள உணர்ந்தபடியே சிந்திச்சு பாருங்க. இது போல உங்களை ஆச்சரியப்படுத்துற இன்னொரு சுவாரஸ்யமான சோர்ஸ் மெட்டீரியலோட அடுத்த ஆழமான அலசல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.